ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வாங்கக்கா. என்னம்மா? செல்வி குடுக்கற பொங்கலை வாங்குறதுக்கு யாருமே இல்ல. அவகிட்ட வாங்க வரவங்களையும் வாங்க விடாம தடுக்கிறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எனக்கும் வேதனையா தான் இருக்கு. ஆனா அந்த காமாட்சி செல்வியை இப்படி தனியா விட மாட்டா. அவ கண்டிப்பா நமக்கு ஏதாவது செய்வா. நிச்சயமா நல்லதுதான் செய்வா. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படி யாரும் அங்க வரலன்னா நாமளே அங்க போய் அந்த பொங்கலை வாங்கி சாப்பிடலாம். கரெக்டா சொன்னீங்க அத்தை. யாரும் வரலனா நாமளே போய் பொங்கலை வாங்குவோம், சாப்பிடுவோம், செல்வியை சந்தோஷப்படுத்துவோம். தைப்பொங்கல் அன்னைக்கு உனக்காக நான் காத்திருப்பேன். உன் குடும்பத்தோட வந்து எனக்கு பொங்கல் பொங்கி போடு. நான் உன் கையால வயிறார சாப்பிடணும். நீ தினமா என்ன கூப்பிட்ட. உனக்காக பசி ஆத்த தானே நான் பொங்கல் வச்சேன். இப்ப நான் ஆக்கி வச்ச பொங்கலை யாருமே சாப்பிடல. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? ஏன் என்ன தண்டிக்கிற? கீர்த்தி வச்ச பொங்கலை எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு பொறாமையில நான் சொல்லல. அவளும் எங்க வீட்டுல ஒருத்திதான். அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒருத்தர் கூட நான் வச்ச பொங்கலை சாப்பிட வரலங்கிறப்ப அதனால தாங்கிக்க முடியல. அந்த ஆதங்கத்துல சொல்றேன். எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு தாயே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மகளே, ரொம்ப பசிக்குது. நீ படிச்சது சாப்பிட்டது போக மீதி ஏதாவது இருந்தா இந்த ஏழைக்கு போடுமா? உனக்கு புண்ணியமா போகும். என்னம்மா அப்படி பாக்குற? என்ன மறந்துட்டியா? இந்த ஏழைக்கு உன் கையால பொங்கல் தரமாட்டியா? அங்க போங்கம்மா. நல்ல ருசியா நெய் முந்திரி எல்லாம் போட்டு பொங்கல் கொடுக்கறாங்க. போங்க போய் ருசியா சாப்பிடுங்க. நான் சாதாரண பொங்கல் தானே வச்சேன். அதான் யாருமே என்கிட்ட வாங்கி சாப்பிடல. உங்களுக்கும் பிடிக்காது. நீ செஞ்சது எனக்கு பிடிக்காதுன்னு யாருமா சொன்னா? பசியா இருக்க எனக்கு ருசி எதுக்குமா? பகட்டுக்கு அவங்க கொடுக்கறத விட பாசமா நீ கொடுக்கறத நான் மனசார சாப்பிடுவேன். எனக்கு அது போதுமா? நான் வச்ச பொங்கலை நீங்க சாப்பிடுவீங்களா? மனசார நீ போட்டேன்னா வயிறார நான் சாப்பிடுவேன். பசியில இருக்கிற எனக்கு உன் கையால பொங்கல் தருவியா? என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க. என் பசி ஆத்திர உன் கண்ணு கலங்க கூடாது. வாங்க வாங்கம்மா. ஏண்டி கீர்த்தி, இவ நம்ம வீட்டுக்கு மடிப்பிச்ச கேட்க வந்தவ தானே? செல்வி எதுக்கு இவளை கூட்டிட்டு வரா? வேலு, இவங்க நம்ம பொங்கலை சாப்பிட வந்திருக்காங்க.
சந்தோஷம். பொங்கல் சாப்பிட வந்திருக்காளாம். மா ஒருத்தர் கூட செல்வி பொங்கலை சாப்பிடக்கூடாதுமா. செஞ்ச பொங்கல்லாம் வேஸ்ட் ஆகி அப்படியே குப்பை தொட்டியில கொட்டணும். அப்பதான் என் மனசே ஆறும். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? குடுவேலு அம்மா அம்மா இங்க வந்து பொங்கல் சாப்பிடுமா. நல்லா நெய் ஊத்தி கம கமன்னு சூப்பரா செஞ்சிருக்கோம். வாங்க, வாங்க. அது சாதாரண பொங்கல். பரவாயில்ல, எனக்கு இந்த பொங்கலே போதும். ரொம்ப நெய் இருந்தா திகட்டிடும். அது என் உடம்புக்கு ஒத்துக்காது. ஏய், அவ கிடக்குறா விடுறி. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னும் வருவாங்க பாரு, அவங்களுக்குலாம் கொடுக்கலாம். தம்பி கொஞ்சம் இருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பெரிய இலையா போட்டீங்கன்னா இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவேன். போடுறீங்களா? ஐயோ, அதுக்கு என்னம்மா, நீங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. வாங்கம்மா, இங்க உட்காருங்க. அம்மாம்மா, ஒரு நிமிஷம் இருமா. சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கே. இப்படி ஒரு பொங்கலை என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே இல்லம்மா. நல்ல ருசி. இன்னும் கொஞ்சம் பொங்கல் வையேம்மா. இன்னும் கொஞ்சம் வேணுமா? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க.